எப்படி சாமி இந்த பக்கம் மக்களுடைய சத்தம் இன்னைக்கு என் தாய்மாருக்கு தந்தைமார் சத்தம் போடுறாங்களா? ஆமாங்க. ஏன்டா கீசுன்ற சத்தம் வராத? எப்படி கதை கேட்டுக்கிறாரு? ஏன்டா ஜனங்களுடைய சத்தம்னு சொல்ற? இல்லைங்க, அப்படி இல்லைன்னாக்க இந்த மத்தாளக்கார சத்தம், மேலத்தாள சத்தம். அதனால எனக்கு சரியா நுழையல. புரியலடா மந்திரியே. என்னுடைய குலமோ அசுர குலம்டா. என்ன குலம்? அசுர குலம். அசுர குலத்தில் வந்த அதிக புலம்பட்டு ஆங்கார கோபம் கண்டு அகண்டத்த மார்போ நீண்டத்த கரத்தோ அஞ்சாத நெஞ்சோ நான் துணிஞ்சு நின்றுட்டா சிங்கம்டா. அவுத்து விட்டா தொங்குங்க. என்ன 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 இல்லைங்க, அப்படி அசந்து இப்படி கம்பீரமா இருக்குங்க. அப்படி பயங்கர வனத்தை ஆண்டு வரக்கூடிய நான் தான் அசுர அரக்க கடத்தல அசுரன் தெரியுமா? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேங்க. என்னடா கூட கூட பேசிட்டு இருக்கிற? இல்லைங்க, இந்த மாதிரி சிரிக்க மாட்டேன். ஆமாங்க, அப்படி நான் கடத்தலா அசுரனாக இருந்தாலும் நான் பயங்கர வனத்தை ஆண்டு வந்தாலும் சாமி இந்த அசுர அரக்கருக்கெல்லாம் தந்தை யாரு? யாருங்க? என் தாய் யாரு? சொன்ன இந்த ஊர்ல எந்த நாய் பொட்ட நாய் பெத்து போட்டுச்சு? நாய் பெத்து போட்டுச்சு. நீங்க எந்த தாய் பெத்து போட்டுச்சீங்க? எந்த தாய் வயிற்று நான் பிறந்து வந்தே சுவாமி, என் தாய் புண்ணியவதினா, எங்க அம்மா புண்ணியவதி. உங்க தாயோ புண்ணியத்த கூதி. என்ன
ஏய், சாமி என்னடா சொல்ற? இல்ல உங்க தாய் புண்ணியவதி. எங்க அம்மா புண்ணியவதி. ஆமாங்க. என் தாய் தந்த பேர் சொல்லுகிறேன். சொல்லுங்க. ஆனா என்னையும் தாயாரா என்னுடைய தந்தையாரோ காசு மகாமுனிவர். ஆகிட்டீங்க. காசு ரிஷியாகப்பட்டது என் தந்தை. என் தந்தையாருக்கு தாரமோ 2 தாய்மார் 2 பேர். உங்க அப்பனுக்கு நல்ல வேலை தாங்க. 2 மனைவிடா. அத்தாங்க 2 பேர். 2 அம்மா. 2 அது திடீர்னு சொல்லக்கூடிய 2 பெண்ணை திருமணம் செய்தார் எங்க அப்பா காசு மகாராஜன். சரிங்க. காசு அதிபதி 2 பெண்ணை திருமணம் செய்தாரே. சாமி திதி வயிற்றுல பிறந்தவரோ நாங்க 60,000 கோடி அரைக்கிறனா அரைக்கொண்டோம். வயிற்றுல பிறந்தவரோ 60 கோடி அரக்கர்கள். சரிங்க. 60 கோடி அரக்கர்கள். ஆமா ஆமாங்க. அப்படி திதி வயிற்றுல அரக்கர் பிறந்தாலும் அதி வயிற்றுல 30 கோடி தேவர்கள் பிறந்தார்கள். பாருங்க அம்மால ஊதிக்காரன சொன்னா அப்படி தேவர்களுக்கு இன்னைக்கு அசுரருக்கு எதுக்கு சேராதுன்னா 5 வயசுல அந்த தம்பி 10 வயசு ஆனா பங்காளின்னு சொல்லுவார்கள். ஆமாங்க. ஆனா எங்களுக்கு தந்தையோ காசுவ மகாமுனிவர் காசுவ தந்தை ஒன்று. பிறந்தா கராக்கரம் தேவர்கள் பிறந்தோம். ஓஹோ, ஒரு பக்கம் தேவர்கள் ஒரு பக்கம் அசுரர்கள். அப்படி பிறந்து அமர்ந்து கிடைக்கின்ற போது சாமி அங்கேயே அமர்ந்தவர்களுக்கான தேவர்கள் சாப்பிட்டபடினால் அதை அறிந்த எங்களுக்கு மது மாம்சம் மகைன்னு சொல்லக்கூடிய அனைத்தை கொடுத்து விட்டார்கள். ஓ, அவங்களுக்கு அமிர்தம் உங்களுக்கு மது மாமிசம். ஆமா சரிங்க. அதை அறிந்து அன்னைக்கே ஏமாத்து அமிர்தம்னு சொல்லி மது கொடுத்து ஏமாத்துறாரு தேவர்கள் சொல்லி சரி அந்த தேவர்களை அழிக்க வேண்டும் சொல்லி நாங்க அசுரன் கங்கனை கட்டி வாழ்ந்து வருகிறோம். எப்படி அப்படி இருக்க இந்த அசுரனாகப்பட்ட அசுர கூட்டுதல் பிறந்த ஒரு அரக்கனாக இருந்தாலும் அசுரனாக இருந்தாலும் இந்த வைகராவணத்தில் நான் தனித்து ஆட்சி செய்து வருகிறேன். வளர்த்து இருக்கிறேன். ஓ, தனித்து. ஆமா சரிங்க. அப்படி அரக்க கூட்டத்தோடு நான் இல்ல இல்ல. அப்படி இருந்தாலும் சாமி அப்படி இந்த அரக்கனுக்கு என்ன தெரியுமா? என்னங்க? மாடே மது மது மாம்சம் மாமிசம் மங்கையடா இழந்துடுறான். என்னடா இவன் என்ன தினம் பண்ணி விடுவான் நாட்டுக்கு? சாமி மது தாயங்களுக்கு தேவைப்படும். ஓ, மது. ஆமா. சரிங்க. மாம்சம் மாமிசம் மாம்சத்தை பச்சையாக சாப்பிடுவோம். ஏங்க என்னென்ன மாமிசம் சாப்பிடுவீங்க? எல்லா மாம்சமும் காட்டு மிருக சாதிகளை. ஓ, காட்டு மிருக ஜாதிகளை. ஆமா. ஆஹா. இந்த வனத்தைக்குரிய காட்டு மிருக சாதிகள் வேட்டையாடி ஓட ஓட பிடித்து அடித்து அப்படியே கழுத்தை கடிச்சு ரத்தத்தை குடிப்பா. அதுக்கு ஏன்டா என்ன புடிச்சு கடிக்க வர? மாம்சத்தை பிச்சு சாப்பிடுவேன். ஓ, அப்படி. ஆமா.
சரிங்க. ரெண்டு பேரும் உள்ள வாங்கடா. அப்படி இந்த அரக்க நான் வாழ்ந்து வருகிறேன் மந்திரி. அரசு அப்படி இருந்தாலும் இதுவரை இந்த பயங்கர வனத்திலே ஆமாங்க. இந்த கடத்தலாசூரன் நான் எத்தனை பெண்களை கெடுத்து கற்பழிச்சிருக்கிறேன் தெரியுமாடா? அந்த நீ வேற நடந்துச்சா? என்னடா வாங்கிங்க. என்ன இப்படி நல்ல முகரை காட்டுங்க. என்னடா என் மகரைக்கு? இந்த முகரை குதிக்கு இதெல்லாம் தேவையா? இல்ல நீயா அப்படித்தான் நினைக்கிற, பாக்குறவங்க அப்படிதான் நினைக்கிறாங்க. இந்த பயங்கராசுரத்துல கடத்தலாசுரம் பதிக்கிட்டு இருக்கிறான். இவன் எத்தனை பெண்களை கருத்து கற்பழிச்சதுல பொய்ன்னு சொல்றேன். ஆமா மந்திரி, இது எப்படி தெரியுமா? எப்படி? இதுவரை நான் 999 பெண்களை நேற்று வரை கெடுத்து நான் கற்பழித்திருக்கிறேன். அட கடவுளே உன்னை 999. 999 999 பேர்த்த கெடுத்துட்டேன். ஆமா. உன்னை குண்டர் சட்டத்துல போடல. யார ஒன்ன என்ன பிடிக்க யாரா இருக்காங்க? இன்னாரு இத மட்டும் இப்படி இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி போய் சொல்றா. உன்னை தூக்கிட்டு போய் இப்படி ஏய்! ஏண்டா நான் தென் திசையை நோக்கி சென்றால் வடக்கு கிழக்கு திசையை நான் நோக்கி சென்றால் கிழக்கு திசையை ஆண்டு வரக்கூடிய அந்த சூரிய பகவானை என்னை கண்டு வச்சு ஓடுவான். ஆமாடா சாமி, அவன் அதனால போகல. இப்பதாங்க முக்கியமான விஷயத்துக்கு வந்திருக்கிறீங்க. எப்படி? இப்படி நல்லா தெளிவா நில்லுங்க. சொல்றா. இத கம்பீரமா கழுத்துல மேல வைங்க. சாமி, இந்த ஊர்ல இது என்ன ஊர்னா கொஞ்சம் தெளிவா ஒண்டி கடை. ஒண்டி கடையில ஐயா நல்லா தெளிவா நில்லுங்க. சொல்றா. நல்லா கம்பீரமா நில்லுங்க. சொல்றா. இந்த அதாவது இந்த ஒண்டி கடையில எல்லாரும் 10 ஏக்கர் 20 ஏக்கர் காடு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமா. எல்லாருமே பட்டை பயிறு மொச்சக்கொட்டை அது மட்டும் இல்லைங்க, சோள பயிறு அது மட்டும் இல்ல நெல்லுலாம் வளர்த்துறாங்க. ஆமாடா. அப்பேற்பட்ட காட்டுக்காரங்க 10 ஏக்கர் காட்டுக்காரங்க மலை மலன்னு உன்னை கூட்டிட்டு போய் உன் சூத்துல இத்த சோட்டு குச்ச சொருவி அந்த ஊர் காட்டுல போய் நடுவால ஊடி வச்சுட்டா ஒரு ஈ எறும்பு தீண்டுமோ அந்த காட்டு அப்படின்னு சொல்றேன். ஆமாங்க. இதுக்கு மேல வேணுமா? அப்படி இருந்தாலும் இந்த வனத்துல நான் பதிக்கிட்டு இருக்கும் போது இதோ வடக்கில இருந்து இப்படி தெற்கு பக்கமாக ஒரு வழி போகுது பத்தியா பட்டப்பாத. ஆமாங்க. இது எங்க போகக்கூடிய வழி தெரியுமா? எங்க போறது? இதுதான் பழனிமலை முருகன் கோயிலுக்கு போற வழி. ஓ, பழனிக்கு. ஆமா. சரிங்க. வடக்கு இருந்து தென்புறமாக தென்பழனி முருகன் கோயிலுக்கு போறக்கூடிய வழி. சரிங்க. இந்த வழியில தான் இந்த பயங்கரவனத்துல இருக்கிறீங்க. ஆனா இந்த வழியா நடப்பயணமாக செல்வார்கள் பழனிமலைக்கு. பழனிமலைக்கு. ஆமா. இந்த ஒரு அழகான பெண்ணை பார்த்துட்டு வச்சுக்க விடமாட்டேன்டா, விடமாட்டேன். என்ன கடிச்சு முடியா? என்ன புடிச்சு கடிச்சு முடிவியா? இல்லைங்க, என்ன பண்ணுவீங்க? கடிச்சு சாப்பிடுன்னு சொன்னேன். எனக்கு மங்கன்னா ஆசைதான், மங்கையை கெடுப்பேன், கற்பழிப்பேன். ஏ கருப்பு அடிப்பறவன மோரை பார்த்தாவே தெரியல. மந்திரி, அப்படி போகும்போது அழகான பெண்ணை நான் பார்த்தா உடனே வழி மறிச்சுக்குவேன். விடமாட்டேன்டா. விடமாட்டீங்க. கணவனா இருந்தாலும் சரி, அண்ணனா இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும் சரி, மாமனா இருந்தாலும் சரி, மச்சானா இருந்தாலும் சரி, உற்றோரு யாரா இருந்தாலும் சரி, கூட வந்தவங்க வேண்டாம்னு சொல்லி கையை நீட்டுடா. வேண்டாம் அரக்கா விட்டுறது கையை நீட்டுடா. வேண்டாம் நீட்டு கைய அப்படின்னு சொல்லி பெண்ணை விட்டுன்னு சொன்னா ஓங்கி கைய வெட்டுவேன். ரெண்டாவது வாய் திறந்து வேண்டாம் அரக்கா விட்டுன்னு சொன்னா வேண்டாம் விட்டுன்னு சொல்லு, வேண்டாம் விட்டு அரக்கான்னு சொல்லு, சூத்த வெட்டுவியா? அவன் ரெண்டாவது குரல் கொடுத்தாப்பா சரத்திலே வெட்டுவேன். ஓஹோ, அப்படிங்க ஒரு கொலை உளுந்தா மற்ற உயிர் பயந்துங்க எவனாலும் நிப்பானா? எவன் நிப்பான்? உயிர் காய்ச்சி விட்டு வாடி போயிருவான். ஆமாங்க. அந்த பெண்ணை போய் ஆசை பெற வரைக்கும் நான் அடைந்து அப்படி நான் சேருவேன். இந்த அரக்க நான் சேர்ந்து என்னுடைய பஜபலத்துக்கு அந்த பெண்ணை நான் சேர்ந்தனா அவ்விடத்திலேயே மடித்து செத்து போடுவோம் பல பேர். கருமா மூஞ்சி போய் ஒரு பொம்பளைய போய் சேர்ந்தான் விடமாட்டேன். அப்படியே பல பேர் செத்து போயிருவாளுங்க. சரி, உயிராகிறவ இங்க நம்ம தீட்டாயிட்டோம், இன்னுமே முருகன் கோயிலுக்கு போக கூடாதுன்னு சொல்லி இப்படியே வந்த வழியா வடக்கு போயிருவாளுங்க. செத்த பொண்ண கூட விட மாட்டாப்பா. விட மாட்டேன். சரிங்க.
அப்படித்தான் கெடுத்து கற்பழித்து நேற்று வர 999 பெண்களை நான் கெடுத்திருக்கிறேன். சரிங்க. 1000க்கு எத்தனை குறைவு? 1999 முடிஞ்சிருச்சுன்னா இன்னும் ஒண்ணு தாங்க இருக்கு. ஒண்ணு. அப்படி நான் ஒன்னை எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது இன்னைக்கு காலை விழித்த உடனே ஒரு அசுர சத்தம் எப்படி கேக்குது? எப்படி? அதே அரக்கா, என்ன நம்பி வரக்கூடிய பெண்கள் எல்லாம் நீ வழி மறிச்சு தடுத்து கெடுக்கிறாய். மடிந்து போறாங்க தீட்டாயிட்டு சொல்லி திரும்பி போறாங்க. என் சன்னதிக்கு வராதை தடையா இருக்கிறாய். 1000த்துல உனக்கு அழிவுடா. யார் சொன்னது? இது யார் சொன்னது? யாரு சொன்னாங்க? எங்க இருந்து வந்தது? என் காதுல மட்டும்தான் அசுரவா கேட்டுச்சு. ஆமாங்க. இத சொன்னவன நேர்ல பாத்துருந்தோம் வச்சுக்க, அவனை காப்பாற்று கொண்டிருப்பேன். அப்படி சொன்னவன மட்டும் பாத்தீங்கன்னா அப்படியே காலோட எல்லாம் கழட்டி விட்டு ஒரே சப்பா சப்பி போடுவீங்க. அவன் அப்படியே குரலை கழிச்சு ரத்தத்தை குடிச்சு கொண்டு வந்தாங்க வரத்துலயே. அப்படிங்களா? அப்படி சத்தம் மட்டும் தான் கேட்டிருக்கிறேன். சரிங்க. ஏன்டா நான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கும் போது அறுவஞ்சத்திலே என்னைக்கு என்னாவது ஒரு அறுவஞ்சம் எப்படி காட்டுது தெரியுமா? கையா பார்த்தா பார்த்தா என்னைக்குமே இந்த மாதிரி அறுவஞ்ச காட்டுல சரிங்க அசுர வாக்கு காலையில கேட்டுச்சு. இன்னைக்கு மதிய நேரம் ஆகிவிட்டது. ஆமாங்க. மந்திரியே சாமி கையெல்லாம் பத்து 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 ஊருதா. உங்க கை பச்சை பச்சைன்னு ஊறுதுங்களா? கைய ரெண்டு நீட்டுங்க. சட்டம் செய்ய போவது இங்க புடிங்க. என்ன இந்த கை கொண்டு புடிங்க. பிடிச்சிட்டு இங்க வாங்க. என்னடா இந்த கூட்டத்தை பார்த்து இடுங்க. எதுக்குடா? செருப்படி வாங்குறது. நீ சொன்ன மாதிரி என்ன உள்ள நிப்பலாம்னு நினைக்கிறேன். பின்ன இப்ப மட்டும் ஒரே தடவை இடுங்க. எத்தனை பேர் விளக்கு பார்த்து எடுத்துட்டு வராங்கன்னு மட்டும் பாருங்க. மந்திரி சாமி என் கையெல்லாம் பத்து பத்து ஊருக்கு யாரையும் அடிக்கலாம், யாரையும் பிடிக்கலாம், யாரையும் கொள்ளலாம் நினைக்கும் போது என் விலபஞ்சமாகப்பட்டது என்ன மீறி இன்னைக்கு துடிக்குது. யாராவது வாதிக்கு வருவாரா பிரபஞ்சத்திலே? என் இடபஞ்சம் துடிக்குதுரா. ஆமாங்க. எதிரி யாராவது இந்த பிரபஞ்சத்தில் இருப்பார்களா? அந்த சத்தியம் எனக்கு எதிரா. இரவுல பிரகாசிக்கூடிய சந்திரனுக்கு எதிரா இல்ல பகல பிரகாசிக்கூடிய சூரிய பகவானுக்கு பகையா? சூரியன் எல்லாம் வெயில் அடிக்குதுன்னா நீங்க
ராஜாரமங்குள்ள போங்க பேன் போட்டுக்குவீங்க. ஆமாங்க. நான் இந்த அசுரம் போறன்னு வச்சுக்க, வேன் வேற இருக்குதுங்களா? அந்த சூரியனே அப்படியே சாஞ்சிட்டு போவான், என் மேல வெயில் அடிக்காது. உங்களை பார்த்த உடனே. ஆமா, அப்படி நானு ஆ, அந்த புண்ணியலோகத்தை ஆண்டு வரக்கூடிய தேவர்கள் எல்லாம் தளபதி ஆ, அந்த இந்திர தேவனுக்கு எதிரா அவனும் உங்களுக்கு இருக்கு. என்ன உனக்கு வீரமா இருக்கிறீங்க. டேய் ரெண்டு பேரும் சிரிக்காங்க, இதை சாவலாமன்றது. இருக்கலாம் நான் எப்படியா ஒண்ணு எனக்கு காலையில தெரியும். ஆமாங்க. இவன் என்ன வரான்னு தெரியாது. ஆமாங்க. அதனால தேவர்னு சொல்லக்கூடிய பிரம்மா, சரிங்க. ஈஸ்வரன், ஆ, வைகுந்த கண்ணன் சொல்லக்கூடிய மூவர்கள் எனக்கு பகையோ யார் வரான்னு பாக்கலாம். எவன் வரான்னு பாக்கலாம். ஆனா 1000 அழிவுன்னு சொல்லி அசுர குரல் கேட்டு சொல்ல ஆமாங்க. நான் சாகிடுவனா? நீங்க என்ன சாமானத்துல விட்டவனா